வணக்கம் என் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகிய கோட்டை தான் பார்க்க போறோம். பல ஆண்டுகள் எதிரி படைகள் முற்றுகையிட்டாலும் வீழாத கோட்டை. பல போர்களை சந்தித்த பிறகும் இன்று வரை கம்பீரமாக காட்சி தரும் கோட்டை. இப்படி பல சிறப்புகளையும் பெருமைகளையும் உடைய செஞ்சிக்கோட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 3 பெரிய மலைகள், 2 சிறிய குன்றுகள், 60 அடி அகல கோட்டைச் சுவர், அதற்கு வாயில்கள், 80 அடி அகல அகழிகள், அதையும் தாண்டி மலையும் காடுகளும் என இயற்கை அரண் சூழ்ந்த செஞ்சிக்கோட்டை. இந்தியாவின் மிக பாதுகாப்பான கோட்டை செஞ்சிக்கோட்டை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கீழ்ப்பகுதி. இங்க அனுமதி சீட்டு வாங்கிட்டு தான் நம்ம மலையை ஏற ஆரம்பிக்கணும். எச்சரிக்கை பலகையும் வச்சிருக்காங்க. என்னன்னா, மாலை 3 மணிக்கு மேல நம்ம மலைக்கு ஏற அனுமதி கிடையாது. இந்த கோட்டையில அப்படி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பீரங்கிகள், தானிய கிடங்கு, ரகசிய சுரங்கப்பாதை, நிலத்தடி அறை, குளங்கள், சிறைச்சாலை, கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர் கூடம், தர்பார் மண்டபம், அந்தப்புரம், படை வீடுகள், குதிரை லாயங்கள், மாட மாளிகைகள், உடற்பயிற்சி கூடம், வெடிமருந்து கிடங்கு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்துள்ள ஒரு பாரம்பரிய கோட்டை தாங்க இந்த கோட்டை. இந்த கோட்டையை யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோனார் வம்சத்தை சார்ந்த அனந்தகோன் என்பவர் 1190 இந்த கோட்டையை கட்டியிருக்காரு. அதற்கு பின்பு கிருஷ்ணகோனரால் இந்த கோட்டை மிகவும் பலப்படுத்தப்பட்டது. கோன் என்றால் அரசன், கோனார் என்றால் ஆட்சியை நிறுவியவர். இந்த காணொளியை முழுமையாக பாருங்க, வரலாற்று சிறப்புகளை தெரிந்து கொள்ளுங்க. செஞ்சிக்கோட்டை வளாகம் 3 மலைகளை கொண்டுள்ளது. வடக்கு பகுதியில் கிருஷ்ணகிரியும், மேற்கு பகுதியில் அனந்தகோன் அல்லது ராஜகிரியும், தென்கிழக்கில் சாகிலிதுர்க் என்ற 3 மலைகளும் சேர்ந்ததுதான் இந்த கோட்டையின் வளாகம். இவை ஒவ்வொன்றும் தனித்தனி மற்றும் தன்னிறைவு கொண்ட கோட்டையாக உள்ளது. இதுதான் திருமண மண்டபம், அதாவது கல்யாண மகால். நம்ம உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அருமையான கட்டமைப்பு கொண்ட ஒரு அழகிய மண்டபம். சுற்றியும் மண்டபம் நடுவில் மழைநீர் விழுவது போன்ற அழகிய குளமும் இருக்கு. மழை பெய்தால் மழை நீர் ஃபவுண்டேஷன் மாதிரி வருவதற்கான அமைப்புடன் இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்யாண மகால் 7 மாடிகளை கொண்டது. மாடியின் உச்சியில் பிரமிடு சிகரமும், தானிய களஞ்சியங்களும், சிறை அறைகளும், செஞ்சி அம்மன் என்று அழைக்கப்படும் கோவிலும் இருக்கு. மண்டபத்தின் உச்சியிலிருந்து கீழ்ப்பகுதியை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த கல்யாண மகாலுக்கு 2 வழியால நீர் ஆதாரங்கள் வந்திருக்கு. மழை நீர் மூலமாகவும், இன்னொன்று 500 மீட்டர் தொலைவில் உள்ள நீர் தேக்கங்களிலிருந்து மண் குழாய்கள் மூலம் தண்ணீர் இங்க கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கல்யாண மகாலிருந்து வெளியில வந்துட்டோம். இங்க இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனோம் அப்படின்னா யானைக்குளம் ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம அங்க போயிட்டு யானைக்குளம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோட்டைய பல பேர் பல விதமா புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. மராட்டிய மன்னன் சிவாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவிலேயே எவரும் உட்புக முடியாத கோட்டை செஞ்சிக்கோட்டை என புகழ்ந்து கொள்ளியிருக்காரு. ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிழக்கு உலகத்தின் ராய்கோட்டை செஞ்சிக்கோட்டை என சொல்லியிருக்காங்க.
இதுதான் யானை குளத்துக்கு போறதுக்கான வழி. இங்க படிக்கட்டு மூலமா இறங்கி கீழே போனோம் அப்படின்னா யானை குளம் இருக்கும். இதுதான் ஆனைக்குளம். பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இந்த குளத்திற்கு புனித குளம் என்று இன்னொரு பெயரும் இருக்கு. யானைகளை இந்த குளத்துல தான் குளிக்க வச்சிருக்காங்க. சுற்றியும் கருங்கல் தூண் கொண்ட மண்டபமும் நடுவில் குளமும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. சின்னதா அதோ தெரியுது பாத்தீங்களா மண்டபம், அங்கதான் யானைகளை நிறுத்தி வைக்கும் இடமாக இருந்திருக்கு. அடுத்து நம்ம உடற்பயிற்சி கூடம் போயிட்டு பார்க்கலாம். இந்திய தொல்லியல் துறையால் இந்த உடற்பயிற்சி கூடம் பற்றிய அறிவிப்பு பலகையும் இங்க இருக்கு. உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ பெருசா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் உடற்பயிற்சி கூடம். போர் வீரர்கள் எல்லாமே இங்கதான் உடற்பயிற்சி செஞ்சிருக்காங்க. கருங்கற்களால் கட்டப்பட்ட மிக பெரிய நீண்ட கூடம். இப்போ நம்ம உடற்பயிற்சி கூடம் பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டைய கிழக்கு உலகத்தின் ராய் கோட்டை என புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. ராய் என்றால் நீண்ட மதில் சுவர்களை கொண்ட பாதுகாப்பான கோட்டை. முகலாயர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாதுஷாபாத் என்றும் சோழர்கள் சிங்கப்பூரி நாடு என்றும் இந்த கோட்டையை புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம தர்பார் மண்டபத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் அரசர் அமரக்கூடிய இருக்கை. பெருசா உருளை மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அதுல சாய்ந்தபடி அமர்ந்துதான் அரசர் இங்க நடக்கிற அரங்கேற்றத்தெல்லாம் பார்ப்பாரு. இவற்றிற்கு பன்னீர் ஆழ்வார் மண்டபம் என இன்னொரு பெயரும் உண்டு. இதுதான் யானைகளை நிறுத்தி வைக்கும் இடமாக இருந்திருக்கு. இது வெடிமருந்து கிடங்கு. நம்ம அங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க பார்க்கலாம். இந்த இடத்துல தான் யானைகளை நிறுத்தி வச்சிருந்திருக்காங்க. அங்க இருக்கு பாத்தீங்களா? அதுதான் வெடிமருந்து கிடங்கு. பக்கத்துல போயிட்டு பார்க்கலாம். பாதாள அறை மாதிரி இருக்கு. இங்கதான் ஒருவேளை வெடிமருந்துகளை வச்சிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம போயிட்டு தானிய களஞ்சியங்கள் இருந்த அறையை போய் பார்த்துட்டு வரலாம். உள்ள போகும் பொழுது வலது புறமும் இடது புறமும் சின்னதா அறை மாதிரி இருக்கு. எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. இந்த இடத்துல தான் தானியங்களை சேமிச்சு வச்சிருந்திருக்காங்க. அதாவது மழை, வெள்ளம் இது போன்ற இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் அல்லது எதிரி நாட்டு படை வீரர்கள் வெளிப்பகுதியில் முற்றுகையிட்டாலும் உணவு பற்றாக்குறை வராத அளவுக்கு இங்க தானியங்களை சேமிச்சு வச்சு அவங்க வாழ்ந்திருக்காங்க.
எவ்வளோ பெரிய அறையை பார்த்தீங்களா? இங்க எவ்வளோ தானியங்களை அவங்க சேமிச்சு வச்சிருந்திருப்பாங்க. உள்ளேயும் இந்த சின்ன சின்னதா அறைகள் இருக்கு. இப்போ நம்ம தானிய களஞ்சியம் பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். அடுத்து வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு போறதுக்கான வழி இதுதான். இதுதான் வேணுகோபால சுவாமி கோவில். கோவில் முழுவதுமே சேதம் அடைஞ்சிருக்கு. இங்க சுவாமி கருவறைலாம் எதுவுமே இல்ல. இங்க சுவற்றில சிற்பங்கள் இருக்கு. அதுவும் பாதி உடைஞ்சு போய் தான் இருக்கு. இந்த கோவில் முழுவதுமே சிதைக்கப்பட்டிருக்குங்க. எதுவுமே இங்க இல்ல. கோவிலின் கட்டமைப்பு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா முற்றிலும் சேதம் அடைஞ்சிருக்கு. கிருஷ்ணகோனுக்கு பிறகு இந்த கோட்டை விஜயநகர பேரரசால் சீரமைக்கப்பட்டது. அதன் பின்பு கிருஷ்ணப்ப நாயக்கர் தான் இப்போ இருக்கிற அமைப்பை வடிவமைச்சிருக்காரு. அதற்கு பின்பு பிஜப்பூர் சுல்தான், சத்ரபதி சிவாஜி, முகலாயர்கள், தேசிங்கு ராஜா, ஆற்காடு நவாப், ஆங்கிலேயர்கள் என பல பேர் இந்த கோட்டையை கைப்பற்றியிருக்காங்க. ஒவ்வொருவரும் தங்களது தேவைக்கு ஏற்ப இந்த கோட்டையை மாற்றி அமைத்து சீர்படுத்தி உடைக்க முடியாத கோட்டையாக, இன்று வரை நிலைத்து நிற்கும் கோட்டையாக உயர்த்தி கட்டியிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம கோட்டையின் கீழ்ப்பகுதியை தான் பார்த்துட்டு இருந்தோம். இனிமே தான் நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கணும். சுவற்றில் அங்கங்க துளைகள் இருப்பது போல அழகா கட்டியிருக்காங்க. ஏன் அப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பகைவர்களை துப்பாக்கியின் மூலம் சுடுவதற்கு ஏற்ற வகையில் இவ்வாறு வசதியாக கட்டியிருக்காங்க. இங்க நிறைய குரங்குகளும் இருக்கும். அதனால நீங்க மலையை ஏறும் பொழுது உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பா நீங்க எடுத்துட்டு போகணும். இங்க இருந்து நம்ம மலைக்கு போறதுக்காக படிக்கட்டுக்களை ஏற ஆரம்பிக்கலாம். இம்மலை 800 அடி உயரமுள்ள மலை. 1012 படிக்கட்டுக்களை ஏறிதான் நம்ம மலைக்கு போகணும். இங்க சுனை மாதிரி அழகா இருக்கு. மொத்தம் 9 வாசல்களை கொண்ட மலையாகும். இப்போ இந்த கோட்டையின் வரலாறு என்னன்னு பார்க்கலாம். விஜயநகர பேரரசருக்கு பின்பு பிஜப்பூர் சுல்தான் இந்த கோட்டையை கைப்பற்றியிருக்காரு. அதன் பின் சத்ரபதி சிவாஜி இந்த கோட்டையை கைப்பற்றியிருக்காரு. அதன் பின் 8 வருடமாக போராடி முகலாயர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றியிருக்காங்க. அதற்கு பின்பு ராஜ்புத் சர்வப் சிங் கிட்ட இந்த கோட்டை போகுது. கொஞ்ச நாளுக்கு பிறகு அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததும் அவருடைய மகனான ராஜா தேசிங்க வராரு. 22 வயசுல ஆட்சிக்கு வராரு. அவர்கிட்ட ஆற்காடு நவாப் கப்பம் கட்ட சொல்லி கேட்குறாரு. அதற்கு தேசிங் ராஜா கப்பம் கட்ட முடியாதுன்னு சொன்னதுனால 2 பேருக்கு இடையில போர் நடக்குது. இங்க பீரங்கி இருக்குது பாருங்க. இந்த கோட்டையில மொத்தம் 2 பீரங்கிகளை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சின்னது. இதை விட பெருசு மேலே இருக்கும். அதை நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். ஆற்காடு நவாப்க்கும் ராஜா தேசிங்க்கும் போர் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? போர்ல தேசிங்கு ராஜா வீர மரணம் அடைஞ்சிடுறாரு. ஆற்காடு நவாப் கிட்ட இந்த கோட்டை போகுது. ஆற்காடு நவாப் கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க. அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து ஐதர் அலி இந்த கோட்டையை கைப்பற்றுறாரு. கொஞ்ச நாள் போனதும் மறுபடியும் ஆங்கிலேயர்களே இந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க. இங்க ஒரு கோவில் இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். கோவிலுக்குள்ள வந்து பார்த்தோம்னா
சுவாமி கருவறைக்குள்ள சிலைகள் எதுவுமே இல்லைங்க. இந்த கோவில்ல இருந்து கீழே பார்க்கறதுக்கு வியூ பாயிண்ட் இப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு அரசர்களும் இந்த கோட்டைய மாறி மாறி கைப்பற்றி வச்சிருந்திருக்காங்க. இப்ப இந்த கோட்டை இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கு. இப்படி பல அரசர்கள், பல போர் வீரர்கள் வீர மரணம் அடைஞ்ச கோட்டை இந்த கோட்டை. இது வெறும் கோட்டை மட்டும் இல்ல, நம்ம வரலாறு, நம்மளுடைய கலாச்சாரம், நம் சாகசங்களின் பொக்கிஷம் தாங்க இந்த கோட்டை. இங்க கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு கோவில் இருக்கும். இது ஒரு அம்மன் சன்னதி. கமலக்கன்னி அம்மன் தான் இந்த அம்மனுடைய பேரு. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பலிபீடம். இந்த இடத்துல தான் எரும மாடு, ஆடுகள், மனிதர்களின் தலையை கூட பலி கொடுத்துருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கமா அம்பும், அந்த பக்கம் வாளும், நடுவில் எரும மாடு, ஆடுகளின் தலையும், மனிதர்களின் தலையும் இருக்குது பாருங்க. மன்னர் போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி பலி பூஜைகள் இங்க நடந்திருக்கு. இங்க கமலக்கன்னி அம்மனை வழிபடுவோம். செஞ்சி மக்களின் குலதெய்வமாக இந்த அம்மன் இருக்காங்க. மலை பாறையில பெருமாளுடைய ஓவியம் அழகா வரைஞ்சிருக்காங்க. இங்க பெருமாள் ஒரு கையில் சங்கும் சக்கரத்தையும் ஏந்தியவாறு அழகாக இங்க ஓவியம் இருக்கு. ஓவியத்திற்கு கீழே அழகிய சிற்பமும் இருக்கு. இந்த ஓவியம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இங்க ஓவியத்தை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அங்க ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்கு. அங்க போயிட்டு பார்க்கலாம். இங்க சிவலிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே வேணுகோபால சுவாமி பார்த்தோம். அதற்கு பிறகு வெங்கட்ரமண கோவில் பார்த்தோம். இப்போ நம்ம சிவலிங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் போனோம் அப்படின்னா இங்கதான் சுரங்கப்பாதை இருக்கு. அதோ தெரியுது பாருங்க, அதுதான் சுரங்கப்பாதை. இப்ப நம்ம அங்க போயிட்டு பார்க்கலாம். இந்த சுரங்கப்பாதை கீழே தரைக்கே போகும். மலை பாதைகளுக்குள்ளே பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுரங்கப்பாதை தான் இது. இந்த சுரங்கப்பாதை மூலமா போனோம்னா கீழே ஒரு நிலத்தடி அறையும் இருக்கு. போர் நடைபெறும் போதோ அல்லது ஆபத்தான நிலையில் இருக்கும் பொழுதோ அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் போவதுக்கான ரகசியமான ஒரு சுரங்கப்பாதை தான் இந்த பாதை. இப்போ இந்த சுரங்கப்பாதையில கொஞ்ச தூரம் தான் நம்மளால போக முடியும். வழியை அங்க அடைச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா பாறைகளின் சரிவினால ஆபத்து வராம இருக்கிறதுக்காக வழியை அடைச்சி வச்சிருக்காங்க. கொஞ்ச தூரம் மட்டும் இப்ப நம்ம உள்ள போயிட்டு பார்த்துட்டு வரலாம்.
அங்க படிக்கட்டு தெரியுது பாத்தீங்களா, அது வரைக்கும் தான் நம்மளால போக முடியும். அவ்வளவுதாங்க, இந்த படிக்கட்டு வரையும் தான் நம்மளால போக முடியும். இந்த இடத்துல பாறைகளுக்கு இடையில அழகிய சுனையும் இருக்குது பாருங்க. இப்ப நம்ம சுரங்க பாதையில இருந்து வெளியில வந்துட்டோம். 830 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மாண்டமான கோட்டை இந்த செஞ்சி கோட்டை. தமிழ் நிலத்தை ஆண்ட மன்னர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எங்கே இருந்து ஆட்சி செய்தார்கள் என்பதற்கெல்லாம் சாட்சி சொல்லும் சரித்திர அடையாளமாக கம்பீரத்துடன் இன்றளவும் நிமிர்ந்து நிற்கிறது இந்த செஞ்சி கோட்டை. புதுச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில் இன்று ஒரு சிறு நகரமாக இருக்கும் இந்த செஞ்சி ஒரு காலத்தில் ஆந்திராவின் நெல்லூரிலிருந்து தஞ்சை வரை பரவியிருந்த நெடுநிலத்தின் தலைநகரமாக இருந்தது. இந்த செஞ்சி நகரம் ஒரு காலத்தில் செல்வமும் செழிப்பும் நிறைந்த நகரமாக இருந்தது. போர்ச்சுகீசிய மத போதகரான பிமெண்டா இந்த கோட்டையை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்தியாவில் பார்த்த நகரங்களில் செஞ்சி மிக சிறப்பானது. போர்ச்சுகல் நாட்டில் இருக்கும் லிஸ்பன் நகரை தவிர மற்ற எல்லா நகரங்களையும் விட இது பெரியது என வியந்து எழுதியுள்ளார். அது மட்டுமில்லாமல் தென்னிந்தியாவிலேயே மிக வசதியான தேசமாக செஞ்சி கருதப்பட்டுள்ளது. இந்த கோட்டை மிகவும் பாதுகாப்பான கோட்டைங்க. அந்த கால மன்னர்கள் போர் செய்து எதிரிகளை வெல்வதை விட சொந்த நாட்டின் மக்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதையே பெருமையா கருதியிருக்காங்க. அப்படி ஒரு பாதுகாப்பான தலைநகரமாக தான் செஞ்சி இருந்திருக்கு. இப்போ மேல ஏறினோம்னா இங்க பெரிய ஒரு சிறப்பான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இவ்ளோ தூரம் நம்ம ஏறி வந்தோம் இல்லையா, நம்ம ஏறி வந்த மலையையும் இதுக்கு மேல நம்ம போக போற மலையையும் ஒண்ணா இணைக்கிற ஒரு பாலம் இருக்கு இங்க. அந்த பாலம் தான் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். என்னன்னா, எதிரி நாட்டு படை வீரர்கள் வந்தாங்க அப்படின்னாக்கா இவ்ளோ தூரம் ஏறி வர்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அப்படியே ஏறி வந்தாலும் அந்த பாலத்தை இழுத்து மேல தூக்கிடுவாங்க. பாலத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு கேப் கிடைச்சிருங்க. கேப் ஆனதுக்கு அப்புறம் எதிரிகளால அடுத்த மலைக்கு ஏற முடியாது. பாலம் தான் இந்த கோட்டையில மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அதனாலதான் சத்ரபதி சிவாஜி கூட யாராலையும் உட்புக முடியாத கோட்டைன்னு சொல்லியிருக்காரு. நான் சொன்ன பாலம் இதுதாங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்தையும் அந்த மலையும் ஒண்ணா இணைக்கிறதே இந்த பாலம் தான். இந்த பாலம் இல்லைன்னா இப்போ இந்த இடத்துக்கு நம்மளால வந்திருக்கவே முடியாது. நம் முன்னோர்களின்
பெருமிதமான சரித்திரத்தை நம் மனக்கண்ணில் நிறுத்துகிறது இந்த செஞ்சிக்கோட்டை. வீரர்களை சுமந்து கொண்டு குதிரைகள் சீறி பாய்ந்த பாதைகளும் வாள்கள் உரசிய வாயில்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்கிறது. இங்க ஒரு சுரங்கப்பாதை இருக்குங்க. நம்ம கீழே ஒரு சுரங்கப்பாதை பார்த்தோம்ல, அதே போல இங்கேயும் ஒரு சுரங்கப்பாதை இருக்கு. இந்த சுரங்கப்பாதையை பார்த்துட்டு போனோம்னா அது தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கஜானா இருந்த இடம்னு சொல்றாங்க. இந்த இடத்த தான் அரண்மனை அகழ்வாய்வு செய்த இடம்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. சில பேர் கஜானா இருந்த இடம்னு சொல்றாங்க. இந்த மண்டபத்தை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா ரங்கநாதர் கோவில் இருக்கும், அங்க போயிட்டு பார்க்கலாம். இந்த கோட்டையின் உச்சியிலிருந்து பார்க்கும் பொழுது செஞ்சி நகரமே முழுமையாக தெரியுது. இதுதான் ரங்கநாதர் கோவில். நம்ம உள்ள போயிட்டு கோவில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கோவில்லையும் சாமி சிலைகள் எதுவுமே இல்லைங்க. இதுவரைக்கும் இங்க நம்ம 3 கோவில் பார்த்துருக்கோம். 3 கோவிலுமே கருவறையில சாமி சிலைகள் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீரங்கியை பார்க்க தாங்க போயிட்டு இருக்கோம். கீழே நம்ம ஒரு பீரங்கி பார்த்தோம்ல, அதை விட பெரிய பீரங்கி இங்க இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய பீரங்கி பாருங்க. இந்த பீரங்கி இருக்கிற அமைப்பை பார்த்தா எதிரிகள் தூரத்துல இருந்து வரும்பொழுதே தாக்குறதுக்கு வசதியா வச்சிருக்காங்க. இந்த காணொளியை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.